பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 16 நாட்களாக டெல்லியில் மாணவர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக், காந்திய வெளியில் உண்ணாவிரதம் இருந்தவர் அப்படியே உயிர் நீத்து விட்டார். அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது சாதாரண விஷயமல்ல. காந்திஜியின் வழியில் உயிர் நீத்திருக்கிறார். இது இந்த நாட்டை எந்த அளவிற்கு, குறிப்பாக வடநாட்டை எந்த அளவிற்கு ஒழுக்குகிறது, அவருடைய பின்னணி என்ன என்பதை பற்றியெல்லாம் வரும் காணொளிகளில் தனியாக பார்ப்போம். அவருடைய மரணம் இந்தியாவை உலுக்கிவிட்டது. நேற்று இறந்து விட்டார் சோனம் வாங்சுக். இந்த கரப்பான் பூச்சி பார்ட்டிக்காக அவர்களோடு உண்ணாவிரதம் இருந்தது. இன்னொரு மரணம் உலகில் பெரும்பாலும் பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள், பாலஸ்தீனிய மக்களை நிம்மதி பெருமூச்சு விட வைத்திருக்கிறது. அந்த மரணம் லின்சே கிரஹாம் என்ற செனட்டர். அவரை பற்றி பார்த்துவிட்டு அதன் பிறகு நம்முடைய இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம், இது போகும் திசை, ஏன் அமெரிக்கா தொடர்ந்து மிசைல் மட்டும் அடிக்கிறாங்க, தொடர்ந்து அமெரிக்கா ஏவுகணை மழை பெய்கிறது, அது எந்த பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா ஈரானுக்குள், அல்லது டம்மி ஏவுகணை தான் அடிக்கிறாங்களா கணக்கு காட்டுறதுக்கு என்பதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதிகமாக நம்முடைய சேனலை பிறரிடம் எடுத்து சொல்லுங்கள், பேசுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, புதிய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி. இப்பொழுது பார்க்கலாம். இந்த லின்சே கிரஹாம் என்பவர், அவனுக்கு மரியாதையே கிடையாது. அமெரிக்காவினுடைய கரோலினா பகுதியினுடைய செனட்டர், குடியரசுக் கட்சியினுடைய செனட்டர். இவர் ஒரு யூதர், அப்பட்டமாக இஸ்ரேல் ஆதரவாளர், இஸ்ரேலுக்காக ஆதரவாக, இஸ்ரேல் ஆதரவு அந்த நாடுகளோடு பழக்கம் உள்ளவர், இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே எப்பொழுதும் செனட்டில் பேசிக்கிட்டு இருப்பவர். அதிலும் குறிப்பாக பாலஸ்தீனிய மக்களை கொல்ல வேண்டும், அவர்கள் மேல் அணுகுண்டு போட வேண்டும், குறிப்பாக காசாவில் அணுகுண்டு போட வேண்டும், லெபனானுடைய மேற்கு கரையில் எல்லாம் அணுகுண்டு போட்டு அழிக்க வேண்டும், முற்றாக அழித்துவிட்டு அதை இஸ்ரேலோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பேசி வந்தவர். அவ்வளவுதான், அவருடைய கதை முடிந்தது. நேற்று அவர் மரணம் அடைந்து விட்டார். சமூக வலைதளம் முழுவதும் அவருடைய பேச்சு தான். லின்சே கிரஹாம் அவர் உக்ரைனுக்கு போய் திரும்பி இருக்காரு. உக்ரைன்ல போய் ஜெலன்ஸ்கியை பார்த்து விட்டு திரும்பி வந்தவுடனே மாரடைப்பால் மரணம் அடைந்து விட்டார். இந்த மரணத்திற்கு முன்பு இந்த செனட்டர்களை பற்றி சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதை விரிவாக பிறகு பார்க்கலாம் இன்னொரு காணொளியில். எங்கே எல்லாம் வசூல் பண்ணுகிறார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஆள் வந்தது வசூல் பண்றதுக்கு ஜெலன்ஸ்கி. அதாவது இவர்களுக்கு தேவையான கை செலவுக்கான பணத்தை அங்க இருக்கிற உக்ரைன் நாட்டினுடைய எம்பசியில வாங்கிக்கிடுவாங்க. அது எங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கறதுக்கு, இது இல்லாட்டினா நேர ஜெலன்ஸ்கி கிட்ட பேசிக்கிறீங்கன்னா இவங்க நேர புறப்பட்டு வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட, நான் இந்த மாதிரி அங்கே அப்படி பேசினேன், இப்படி பேசினேன், உங்களுக்கு எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க, ட்ரம்ப் மனசை கலைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது. செலன்ஸ்கி வரவேற்று டீ காப்பி எல்லாம் கொடுத்துட்டு பேச விடுவேன். அப்போ இவன் சொல்லுவான், இந்த செனட்டர், அந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக இங்கே ஒரு லாபி உருவாயிருக்கு, அதெல்லாம் இல்லாமல் நான் தான் ட்ரம்ப் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக பேசுகிறேன்னு உடனே சரி கிழவனுக்கு ஒரு $10,000 கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் அதன் பிறகு அங்கே இருக்கிற ஆயுத வகைகள் எப்படி எல்லாம், எந்தெந்த ஆயுத வியாபாரிகள் எல்லாம் உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுறேன், நேட்டோவுக்கு போகிறேன், அங்கே போய் இது நேட்டோ பிரசிடெண்ட்டை பார்க்குறேன், இன்னும் என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் உங்களுக்கு நான் பேசுகிறேன்னு உடனே இன்னும் ஒரு $10,000 கொடுக்கலாம்னு நினைப்பேன். இப்படி எகிரி ஒரு $50,000 வந்த உடனே சரி வாங்க சாப்பிட போகலாம்னு கூட்டிகிட்டு போயிடுவேன். அதன் பிறகு ஒரு $50,000 கவரில் போட்டு கிஃப்ட் கொஞ்சம் அதெல்லாம் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பேன். இதுக்கு தான் இவங்க வர்றது. தெரிஞ்சுக்கிறங்க. இந்த செனட்டர்கள் லாபி இதெல்லாம்
இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு இந்த அமெரிக்க செனட்டர்கள் போய் இங்கே பந்தாவா அமெரிக்காவில் செலவு பண்ணுறது தங்கள் குடும்பத்தோட. இந்த மாதிரி லாபிஸ்டுகளுக்கு இதுதான் வேலை. இந்த தேவைப்படுகிறவர்களுக்கு அங்கே அமெரிக்காவில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த செனட்டில் அங்கே ஒரு லாபியை உருவாக்கி இவர்களுக்கு ஆதரவாக செனட்டில் பேசுறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கை அரிச்சா உடனே வந்துட வேண்டியது, வந்து ஒரு $10,000-20,000 வாரி சுருட்டிக்கு போக வேண்டியது. இப்படி எந்தெந்த செனட்டர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு லாபி பண்ணி எந்தெந்த நாடுகளெல்லாம் சம்பாதிக்கலாம்ங்கிறத இன்னொரு காணொளியில் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது இந்த லின்சே கிரஹாமை யார் கொன்றிருப்பார்கள், இது பாய்சன் வைக்கப்பட்டது என்ற ஒரு பேச்சு மிகப்பெரிய அளவில் எழுந்து உலகம் முழுவதையும் உலுக்கி கொண்டிருக்கிறது. எல்லோருடைய விரலுமே சுட்டி காட்டுவது புட்டினை நோக்கி தான் சுட்டி காட்டுறாங்க. புட்டின் தான் அப்படின்னு. ஏன்னா அவன் செலன்ஸ்கியுடைய ஆதரவாளர். புட்டினை அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் பேசுறது. புட்டினை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேலி பண்ணியிருக்கான். புட்டினுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாலும் புட்டினை ரொம்ப கேலி பண்ணியிருக்கான். இதுல விஷம் வைத்தலில் நம்பர் 1 உலகத்திலேயே ரஷ்யா தான். இந்த ஆர்சனிக்னு ஒரு இது இருக்கு, அதெல்லாம் முகர்ந்து பார்த்தாலே ஒரு நாள் 2 நாள்ல ஆள் காலி. ஆர்சனிக் அந்த மாதிரி விஷம் இதுகளெல்லாம் அவங்க கைதேர்ந்தவர்கள் ரஷ்யர்கள். அந்த மாதிரி வைக்கிறது. அப்புறம் கர்ச்சிப்பில் வச்சுருப்பாங்க, முகர்ந்து பார்த்தால் அவுட், அவ்வளவுதான். ஒரு நாள் 1.5 நாளில் விஷயம் முடிஞ்சிடும். கர்ச்சிப்பில் பயன்படுத்துகிற பேனாவில் கிஃப்ட் பொருள்களில் இதில் எல்லாம் தடவி வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் படு பயங்கரமான அந்த இது எப்படி தடவ முடியும்? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தான் பெரிய 7ஆம் பொருத்தமாச்சுன்னா 20% ரஷ்யர்கள் உக்ரைனில் தான் இருக்காங்க. அது ஒரு கலந்து வாழ்கிற பூமி. ரஷ்யாவுக்கு ஆதரவான மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால தான் அவனால் சண்டை போட்டு பெருசாக ஜெயிக்க முடியல, உள்ளே போக முடியல. ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே பிடிக்கணும்னா நிறைய ரஷ்யர்கள் கொல்லப்படுவார்கள்ங்கிறதுக்காக பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆகவே இதில் புட்டினுக்கு மிகப்பெரிய இன்வால்வ் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எழும்புவதை நாம் தவிர்க்க முடியாது. சரி, அதன் பிறகு நம்முடைய இதுக்கு பார்ப்போம். ஈரான் கடைசியாக கிடைத்த தகவல் படி ஓமானை அடித்து எரிய விட்டுருக்காங்க. ஓமானில் இருக்கிற அமெரிக்க தூதரகங்கள் தான். எங்கேயுமே ஓமான், குவைட்டு, சவுதி இன்னும் அடிக்கல. ஓமான், குவைட், கத்தார், பஹ்ரைன் இந்த இடங்கள் அடிக்கிறதெல்லாம் அமெரிக்க தளங்களை தான் அடித்து ஓட விட்டுருக்காங்க. நிறைய அமெரிக்கர்கள் ஓடி போய் உள்ள நகரத்துக்குள்ள போய் சில ஹோட்டல்களில் தங்கியிருக்காங்க. அந்த இடங்களும் குறிவைத்து அடிக்கப்படுகின்றன. உதய் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு உடனே தான் கத்தாருடைய உதய் ஏர்போர்ட்டை அடிச்சிருக்காங்க. தகவல் அங்கிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. அப்போ குவைட்ல இருந்தும், சவுதியில இருந்தும், பஹ்ரைன்ல இருந்தும், ஓமான்ல இருந்தும் இந்த தகவல்கள் கொடுக்கப்படுகின்றன. ஓமானுடைய இதை அடித்ததுக்கு முக்கிய காரணம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸுக்கு இணையாக இன்னொரு கால்வாயை தோண்டலாமா என்று அவர்கள் அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. அதனால தான் முந்தா நாள் அப்பாஸ் அராச்சி ஓமானுக்கு போயிருக்காரு. ஓமானுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அமெரிக்கன் பேச அடிக்கிறான். ஏன்னா டெலிஃபோனில் அதிகம் பேச மாட்டான், ஓமானோட பேசுறது ஒட்டு கேட்கப்படும் என்பதற்காக அவர் நேராக போயிட்டு வந்திருக்காரு. நேராக போயிட்டு வந்து சொல்லிட்டு வந்திருப்பாரு, இந்த இடங்களை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் எந்த ஊரில் வந்து எவன் வாக்கியா தோன்றுறது? ஓமானுக்குள்ள வந்து இவன் இஷ்டத்துக்கு வந்து அமெரிக்கா ஒரு வாக்கியா தோண்டுவானா, வரப்பு தோண்டுவானா, வரப்பு கட்டுவானா? நம்ம ஊரில் ஒரு மரம் வெட்ட முடியுமா? அதுக்கு விஏ வருவார். எவ்வளவு அரசு நடைமுறைகள் இருக்கு. அப்போ அமெரிக்கன் நினைச்சா ஒரு வரப்பு தோன்றது, கால்வாயை வெட்டுறதுன்னா அவன் வச்சதா, அவன் நாடா, அவன் சட்டமா அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு அப்பாஸ் அராச்சி. அதுக்கு தான் வந்திருப்பார். அந்த மாதிரி அப்பாஸ் அராச்சி சொல்லிவிட்டு தான் பிறகு அடித்திருக்கிறார்கள். இதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், இப்பொழுது அமெரிக்காவை எதற்காக இப்படி தொடர்ந்து அடிச்சு அமெரிக்காவை வந்து திருப்பி வா, என் மேல அடி, எவ்வளவு வேணாலும் போடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அமெரிக்காவினுடைய கையிருப்பு நம்மை விட, அதாவது அமெரிக்காவின் கையில் இருக்கிற அந்த ஏவுகணைகளுடைய தொகை எவ்வளவு, அவர்களுடைய ஆயுத கிடங்கு ஆர்சனல்ஸ்ல எவ்வளவு வச்சிருக்காங்க ஆயுதங்கள்ங்கிறது நம்மை விட அதிகமாக இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஈரானுக்கு தான் தெரியும். நமக்கு கிடைத்த தகவல் படி கிட்டத்தட்ட 40% தாட் ஏவுகணைகள் முடிந்தது. பேட்ரியாட்டே இல்லைங்கிறாங்க, இன்டர்செப்டார் மிசைல்ஸே இல்லைங்கிறாங்க, குரூஸ் டாம்ஹாக் மிசைல்ஸ் எல்லாம் பாதிக்கும் குறைந்து விட்டது. இப்ப என்ன அவங்களுடைய கவலைனா,
இவன் மேலே நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கமே ஈரான் மேல, இந்த ஏவுகணை முழுவதும் காலி ஆகிருச்சுங்கிற செய்தி வந்த உடனே வடகொரியா தென்கொரியா மேல பாய்வான், சீனா தாய்வான் மேல பாஞ்சா என்ன செய்யறது, எப்படி தடுக்கிறது என்பது அங்கே உள்ள பென்டகனுடைய மிகப்பெரிய சிக்கல். ஈரானுக்கு இந்த ஏவுகணை பற்றாக்குறை, மிசைல்ஸ் பற்றாக்குறை, இந்த ட்ரோன் பற்றாக்குறை என்பதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா நாடே ஒன்று சேர்ந்து அதை செய்யுது. பெண்கள் நிறைய செய்யறாங்க அந்த ஆயுத தொழிற்சாலைகள்ல. ஈரானுடைய மக்கள் நிறைய பேர் அந்த இதுல பயிற்சி பெற்று அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவில் அப்படி இல்லை. அமெரிக்க ஏவுகணைகளை செய்வதற்கு அவன் நிறைய சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். இப்ப அவன் வெளியில இருந்து தான் வாங்குவான். லாக்ஹீட், நார்த்ரோப் போன்ற நிறுவனங்கள் இருந்து, இவன் இஸ்ரேலினுடைய ஆயுத நிறுவனம், இதுல இருந்தெல்லாம் வாங்குவான். ஆனா அவனுக்கு இந்த பார்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறது ஜப்பானிய நிறுவனங்கள். நம்ம கடந்த காலத்துல, ஆரம்ப காலத்துல இந்த டிரான்சிஸ்டர்லாம் செஞ்சாங்கல்ல, நேஷனல், பானாசோனிக், ஹிட்டாச்சி, மிட்சுபிஷி, இவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் டிரான்சிஸ்டர், 2-in-1 டேப் ரெக்கார்டர் அதெல்லாம் செஞ்சாங்க, கார் ரேடியோஸ் அதெல்லாம் செஞ்சாங்க. அதன் பிறகு அவங்க இப்ப இந்த தொழிலை மாற்றிக்கொண்டு அணுசக்தியின் மூலம் மின்சாரம் தயாரிக்கிற யூனிட்டுகள், அந்த இதுகள்லாம் செய்யறாங்க. அணுசக்தி இதுக்கான இதுகள்லாம் பார்ட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதிலும் குறிப்பாக அவங்க இந்த தாட் ஏவுகணை, இந்த டாம் ஹாக், அமெரிக்க ராணுவ ஏவுகணைகளுக்கான ஆயுதங்களுக்கான பார்ட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அவன்கிட்ட இருந்தா வாங்கி லாக்ஹீட் போன்ற நிறுவனங்கள் வாங்கி அவன் அசம்பிள் பண்றான். அவனே எல்லாத்தையும் தயாரிக்கிறது இல்லை. மிட்சுபிஷி இந்த மாதிரி நிறுவனங்கள்ட்ட இருந்து அவன் வாங்கி அசம்பிள் பண்ணி தான் இந்த ஏவுகணை செய்யறாங்க. ஆகவே இப்பொழுது ஆர்டர் கொடுத்தாலும் 2027, 2030 ஆகியும் புதிய ஏவுகணைகள் வருவதற்கு, அந்த அளவிற்கு மறுபடியும் ஆயுத கிடங்கு ஃபில் ஆகிறதுக்கு 2030 ஆகும் என்று ராணுவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இது ஒரு பிரச்சனை அவர்களுக்கு. பல்வேறு நிறுவனங்கள்ட்ட இருந்து, ஜப்பானிய நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் இந்த ஏவுகணைகளை அவங்க பண்றாங்க, அவங்களுடைய இதெல்லாம் அசம்பிள் பண்றாங்க. ஆகவே இந்த சிக்கலிலும் அமெரிக்கா மாட்டிக்கொண்டிருக்கிறது. நினைச்ச உடனே அவனால ஏவுகணையெல்லாம் தயார் பண்ணி உடனடியாக அடுக்கி கொண்டாந்து அடிக்க முடியாது. இதுதான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல். ஏற்படட்டும், அதை நாம் வரவேற்கிறோம். ஆக இந்த அமெரிக்காவை நீரில்லாத பாலைவனத்திற்கு இழுப்பது போல, நீரோ உணவோ கிடைக்காத பாலைவனத்துக்கு எதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டு போறது மாதிரி ஈரான் இவனை அடிக்க வச்சு காலி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஈரான் ஒரு பெரிய பரந்த நிலப்பரப்பு. நீங்க எவ்வளவுதான் அடிப்பீங்க? ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு, குறைவான மக்கள் தொகை, நம்ம அளவுக்கு இல்லை. ஆனால் இந்தியாவிற்கு ஒரு பாதிக்கு மேல், முக்கால்வாசி நிலப்பரப்பு உள்ள ஈரான்ல 9 கோடி பேர் தான் இருக்காங்க. அதான் மக்கள் சேதம் என்பது. அவங்க வாருக்கு பழகிட்டாங்க, யுத்தத்துக்கு பழகிட்டாங்க, அவங்க பங்கர்ஸ் தோண்டி வச்சிருக்காங்க, எல்லாமே தயாரா இருக்குது. உள்ள போயிடுவாங்க, உள்ள பங்கருக்குள்ள போயிடுவாங்க. ஆக உப்பு பெறாத விஷயங்களுக்கெல்லாம் இவன் பெரிய அளவில் செலவு பண்ணி இந்த மிசைல்ஸ், பல $1 மில்லியன் செலவு பண்ணி மிசைல்ஸ் அடிக்கிறான்னா, இவன் டம்மி ஏவுகணையில தான் அடிக்கிறாங்களா ட்ரப்புக்கு கணக்கு காட்டுறதுக்கு என்றுதான் நமக்கு கேட்க தோன்றுகிறது. அப்ப டம்மி ஏவுகணைகளை ஈரான் தான் அடிச்சது இஸ்ரேல் மேல, இந்த இன்டர்செப்டார்ஸை குழப்புறதுக்காக. இன்டர்செப்டார்ஸை குழப்பி இது பண்றதுக்காக முதல்ல டம்மி ஏவுகணையை அனுப்பிட்டு அதன் பிறகு ஒரிஜினல் ஏவுகணை அனுப்புவாங்க. அதே மாதிரி ஈரானை பயமுறுத்துவதற்காக அங்கே போட்டுட்டோம், இங்கே போட்டுட்டோம், உலகில் தன்னை பற்றி செய்தி வரணும் என்பதற்காக, வர வேண்டும் என்பதற்காக, மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக ட்ரம்ப் இந்த மாதிரி காரியத்தை, டம்மி ஏவுகணைகளை அடிக்கிறார் என்றுதான் நமக்கு யூகமாக தெரிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இருக்கலாம் டம்மி ஏவுகணைகளை அடிச்சுட்டு ஒரு 50-60 ஏவுகணைகளை அடிச்சுட்டு நாங்கள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை நாங்கள் வீசி இருக்கிறோம், அழித்து விட்டோம் ஈரான். அவன் திருப்பி திருப்பி தான் அடிக்கிறாங்க. நீ அடிச்சுட்டு போன மறு நிமிஷம் நான் காலி பண்ணிட்டான், நாங்கள் அடிச்சிட்டான். அந்த மசார் ப்ராவின்ஸ் முழுவதையும் நாங்கள் அடிச்சிட்டோம், தெற்கு ப்ராவின்ஸ் முழுவதையும் அடிச்சிட்டோம், குர்திஸ்தான் பார்டர் முழுவதையும் அடிச்சிட்டான், தஹரான சுக்கு நூறாக்கிட்டான். நீ சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள அங்கிருந்து வருது ஏவுகணை. நீ சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள அங்கிருந்து ஏவுகணை வச்சு அடிக்கிறான்ல. அப்ப இந்த ஏவுகணை எல்லாம் எங்கே வச்சிருக்கான் ஈரான்? அப்படியானால் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இது இலக்கின்றி அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. எந்த இலக்கும் இன்றி இவர்கள் அடிக்கிறார்கள். அதனாலதான் இவங்களுக்கு, ஈரானுக்கு எந்த சேதமும் இல்லை. ஒன்று, உளவாளிகளை எல்லாம் நெருக்கி முடிச்சு கட்டிட்டாங்க. ஈரான்ல நெருக்கி உளவாளிகளை எல்லாம் முடித்து அனுப்பிவிட்டார்கள். எஞ்சியிருப்பவர்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
மிகப்பெரிய தலைகள் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே உளவு தகவல்கள் கிடைப்பது மிக மிக அபூர்வமாக இருக்கிறது மொசாத்துக்கும் அமெரிக்க சிஐஏவுக்கும். ஆகவே டம்மி ஏவுகணைகளை அடித்துவிட்டு ஏதோ பேருக்கு இவங்க பாவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை மூடிட்டா ஈரான், எல்லாத்தையும் மூடிட்டான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மூடப்பட்டு விட்டது என்று உறுதியாக ஈரான் தெரிவித்து விட்டது. இவங்க வேற வேலை இல்லாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸுக்கு அந்த பக்கம் ஒரு பல கிலோமீட்டர்கள் தள்ளி நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸுக்குள்ள போக விட மாட்டோம்னு வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு. இது உனக்கு தேவையில்லாத வேலை. பரந்த கடற்பரப்பை கட்டி காக்குறாங்களாம். எந்த கப்பலும் போக விடாம அவன் மூடிட்டான். நீ கிளம்பு அப்படின்ட்டான். இன்னும் எதுக்கு கடல்ல இருக்க, கடலுக்குள்ளே கிடக்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவனு சிந்திப்பான்ல அமெரிக்க கடற்படைக்காரர்கள். ஆகவே ட்ரம்புக்கு நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி. அதே சமயம் அவருடைய உற்ற நண்பராக விளங்கிய லின்சே கிரஹாம் இறந்தது ட்ரம்பை மிகப்பெரிய அளவில் மனதளவில் பாதித்திருக்கிறது. இவர் இப்ப நேட்டோவுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாரு, நேட்டோ சமிட்ல கலந்துக்கிட்டு வந்தாரு. உடனடியாக லின்சே கிரஹாம் இறந்துட்டான உடனே ஓடி போயிட்டாரு ட்ரம்ப். ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆகவே இந்த விஷயங்கள் இப்படி போய்கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்த காணொளிகள் மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த போர் எப்படி போக போகிறது, அடுத்த கட்ட நகர்வு, இந்த யுத்தத்தில் என்ன நடக்கும், கிட்டத்தட்ட அமெரிக்கா தோற்றுவிட்டது, முடிந்து விட்டது அமெரிக்கா, அவ்வளவுதான் என்ற விஷயங்களுக்கு ஆதாரமாக என்னென்ன விஷயங்கள் இது நடந்திருக்கின்றன, பழைய வரலாறுகள் எப்படி என்பதை பற்றி எல்லாம் பேசுவோம், தொடர்ந்து விவாதிப்போம். நம்முடைய சேனல் பற்றி, பேச்சுரிமை சேனல் பற்றி உங்களுடைய நண்பர்களிடம் அறிமுகப்படுத்தி நிறைய அளவில் இது சென்று சேர வேண்டும். தொடர்ந்து பயனுள்ள செய்திகளை உங்களுக்கு தருகிறோம், விவாதிப்போம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.